அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய எல்லாருடைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு நுழைவாயில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உள்ளே வரவும், வெளியே போகிறதுக்கும் இருப்பது அந்த பிரதான நிலைவாசல் தான். வீட்டை கட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த விஷயத்திற்காகவும் பெரிதாக பூஜைகள் எதுவும் செய்வதில்லை. ஆனால் நிலைவாசல் கதவை பொருத்தும் பொழுது கட்டாயம் பார்த்தீங்கன்னா, பூஜை செய்வது உண்டு. நிலைவாசல் கதவுக்கு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு வீட்டின் உயிர் மூச்சாக கருதப்படுவதே அந்த வீட்டோட நிலைவாசல் தான். அப்படிப்பட்ட நிலைவாசலில் விளக்கேற்றும் பொழுது எப்படி நம்ம அதில் விளக்கேற்றணும், எவ்வளோ முக்கியம் வாய்ந்தது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். அந்த விளக்கேற்றும் சமயத்தில் பார்த்திங்கன்னா, நிலைவாசலில் செய்யக்கூடாத தவறுகள் என்ன, இதைத்தான் இன்றைய பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகள் கட்டுறோம். ஆனால் நிலைவாசலுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கட்டுவது கிடையாது. பழங்கால வீடுகள் பார்த்திங்கன்னா, முன்றைய காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இல்லங்களில் எல்லாமே அந்த பிரதான வாசலுக்கு இருபுறமும் வாசலுடைய இருபுறமும் பார்த்திங்கன்னா தூண்கள் அமைத்து, மாடம் அமைத்து, அதில் அமர்வதற்கு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உட்காருவதற்கென்று இடங்கள் இருக்கும். விளக்கேற்றுவதற்கென்றே பார்த்தீங்கன்னா அந்த நிலைவாசலுக்கு இருபுறமும் தனியாக ஒரு இடமே ஒதுக்கி வைத்திருப்பார்கள். இந்த மாடத்தில் விளக்கு ஏற்றி அதில் வைத்திருப்பார்கள். இது எதற்காக என்று தெரியுமா? தலைவாசலுக்கு இருபுறமும் இருக்கும் இடத்த சூரியனாகவும் சந்திரனாகவும் பாவிக்கப்படுகிறது. சூரியன் அனைத்து தேவாதி தேவர்களையும் தெய்வங்களையும் குறிக்கிறது. சந்திரன் பார்த்தீங்கன்னா பித்ருக்களை குறிக்கிறது. ஒரு வீட்டில் இருப்பவர்களுக்கு தெய்வங்களுடைய அனுக்கிரகமும் அவர்களுடைய முன்னோர்களுடைய ஆசிகளும் கிடைப்பதற்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதான வாசலில் தினந்தோறும் விளக்கேற்றுவதே நல்ல ஒரு பலனை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது. அவர்களுடைய அந்த பரிபூரண ஆசீர்வாதங்களும் அந்த செல்வங்களும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இவர்களுக்கு கிடைத்து நல்ல ஒரு வாழ்க்கையை அவர்கள் அடைகிறார்கள் அப்படிங்கிறது தான். அப்போ உள்ள காலத்தில் எல்லாத்தையுமே அவர்கள் சரியாக செய்து வாழும் பொழுது இறைவனோடைய ஒன்றிணைந்து வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே மறந்து எல்லாமே நம்ம புலம்பிக்கொண்டு அழுது கொண்டு இல்லைன்னா உடல்நிலை சரியில்லாமல் தான் இருக்கும். அப்போ ஆரோக்கியமாகவும் வாழ்ந்திருக்காங்க, மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்திருக்காங்க. அதற்கு நம்ம எப்பொழுதுமே வசிக்கின்ற வீடும் ஒரு காரணம். ஒரு மனிதனுக்கு பரிபூர்ணமான செல்வமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் தவிர வேறு என்ன வேண்டும்? இவை இரண்டையுமே பெற பித்ருக்கள் மற்றும் தெய்வங்களுடைய அந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவைப்படுகிறது. பித்ருக்கள் நம்மளுடைய மூதாதையர்கள், தாத்தா பாட்டி இவர்கள் இறந்தவர்களுடைய அந்த ஆசீர்வாதம், தெய்வங்கள் நம்மளை படைத்தவர்களுடைய அவர்களுடைய ஆசீர்வாதமும் இருவர்களுடைய ஆசீர்வாதமும் எவர் ஒருவருக்கு முழுமையாக கிடைக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சிறந்து முன்னேற்றத்துடன் வாழ்வார்கள் அப்படிங்கிறதான். இவற்றை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இடம்தான் பார்த்திங்கன்னா நிலைவாசல். அதனால தான் நிலைவாசல் கதவை பொருத்தும் பொழுதே தெய்வத்தை ஆகர்ஷணம் செய்ய பூஜைகள் செய்யப்படுகிறது. எனவே இத்தகைய பெரும் மகிமைகள் வாய்ந்த நிலைவாசலில் விளக்கேற்றுவது என்பது எல்லா வளங்களையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அற்புத வழிபாடாகவே இருக்கின்றது. வீடு கட்டும் பொழுது பார்த்திங்கன்னா அதற்கென்று எல்லா பூஜை முறைகளும் செய்து குடியேறி விடுவோம். வீடு குடியேறி போனாலுமே அதற்கப்புறம் தொடர்ந்து நம்ம அந்த வீட்டை பராமரித்து கொண்டு தினமும் அந்த பூஜை முறைகளை செய்து கொண்டு வரும்பொழுது தான் அந்த வீட்டில் இறைசக்தி அப்படிங்கிறது எப்பொழுதும் தங்கியிருக்கும். நம்ம கிரகப்பிரவேசம் அந்த பால் காய்ச்சி போவோம் பார்த்தீங்களா, அப்போ கணபதி ஹோமம் வளர்த்து வீடையே தெய்வ அருளில் நம்ம மந்திரங்கள் ஓதி வீட்டில் உள்ள எதிர்வலைகள் எல்லாத்தையுமே அகற்றி நேர்மறையான ஆற்றலை நம்ம பெருக்கி வைத்திருப்போம். வருடத்திற்கு முடிஞ்சால் உங்களால் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை உங்களால் முடிஞ்சால் கணபதி ஹோமமும் உங்கள் வீட்டில் பண்ணி விடுவது நல்ல ஒரு சிறப்பு. அப்படி இல்லைன்னா தினந்தோறுமே உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்கேற்றி நிலைவாசலில் வீட்டு பூஜை அறையிலெல்லாம் விளக்கேற்றி வைப்பது அந்த இறையருளை எப்பொழுதுமே உங்களிடமிருந்து நீங்க மற இருக்க செய்யும். அதனால தான் நீங்கள் தினந்தோறும் மறந்து விட்டாலும் சரி, இல்லை வேலை இருந்துச்சுன்னு நம்ம போயிட்டாலும் சரி, அதற்கென்று வரக்கூடிய அந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலையாவது பூஜைகள் செய்யும் பொழுது, அந்த விசேஷ நாட்களில் வீட்டில் பூஜைகள் செய்யும் பொழுது நிலைவாசலில் அந்த மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரிக்கப்படுகிறது. நிலைவாசல் கதவில் மஞ்சள் குங்குமம் வைத்தால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் வெகுவாக குறையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நிலைவாசல் கதவை எப்போதுமே சுத்தமாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும். தூசிகள் படியாமல் கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கும் துணியால் வாரம் ஒரு முறையாவது நிலைவாசல் கதவை முழுவதுமாக நீங்கள்
சுத்தம் செய்வது மிகவும் நல்லது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் நம்ம இப்போ உள்ள காலகட்டத்தில் தீபம் ஏற்றுறோம்னா எப்படி ஏற்றுவோம்? நிலைவாசலில் இந்த படிகூடு மாதிரி இருக்குல்ல, அதை உயரமாக நம்ம கட்டை மாதிரி வச்சுருப்போம். அந்த கட்டையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தீபத்தை ஏற்றுவோம். பெரும்பாலும் இப்படி செய்வதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மாடம் இருந்தால் ஓகே தான். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி 2 சைடும் அதற்கென்று விளக்கேற்றுவதற்குன்னு மாடம் அமைத்திருந்தால் பரவாயில்ல. அப்படி அடிக்கலை உங்களால் அதை அந்த டயத்தில் நீங்கள் பண்ணலைனாலும் சும்மா அதற்கென்று இப்பொழுது ஒரு ஸ்டாண்டு மாதிரி போல் அடித்து கூட விளக்கேற்றலாம். மாடம் உங்கள் நெஞ்சு பகுதிக்கு நேராக இருக்க வேண்டும். அப்படி செய்ய முடியாதவர்கள் வீட்டின் நிலைவாசல் படியில் வைத்து விளக்கேற்ற வேண்டுமே தவிர அதற்கு கீழே வைத்து ஏற்றக்கூடாது. ஒன்று மாடம் அமைத்து அதில் ஏற்றணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த வாசல் படியில் இருக்கும் பார்த்தீங்களா, மரக்கட்டை அடிச்சிருப்போம், இல்லைன்னா அந்த இடத்துல ஏத்தமாக இருக்கும்ல, அதில் வைத்து தான் நம்ம ஏற்றணும். கீழே வைத்து விளக்கு ஏற்றக்கூடாது. இங்கே கீழே வைத்து ஏற்றினாலுமே அந்த விளக்கிற்கு கீழே ஒரு மனை வைத்து ஏற்றுவது முறையானது. வெறும் தரையில் வைக்கக்கூடாது. இவ்வளவு மதிப்புமிக்க அந்த நிலைவாசலை நம்ம எந்த அளவிற்கு மதிப்பு கொடுத்து நடத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டிற்குள்ளே பார்த்திங்கன்னா சந்தோஷம் குடியிருக்கும் அப்படிங்கிறது தான். நிலைவாசலை தேவையில்லாமல் நின்றுக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பேசக்கூடாது. இது முற்றிலுமாக அந்த நிலைவாசலுடைய புனிதத்தன்மையை அந்த இடத்துல போக வைத்து விடும் அப்படிங்கிறது. அதனால் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தலைவாசலை எப்பொழுதுமே வாரத்திற்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த மா இலை, வெற்றிலை மாலை, ஏலக்காய் மாலை அல்லது மாவிலை இப்படி எது கிடைத்தாலுமே அதை வைத்து வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் இதை மாற்றிக்கொண்டு, இல்லை மாதத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு கிடைக்கும்னா வாரம் வாரம் மாற்றலாம், இல்லை மாதத்திற்கு ஒரு முறை இப்படி நீங்கள் மாற்றி கொண்டு வந்தாலே அந்த நிலைவாசல் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் அந்த சுபிட்சத்தோடு இருக்கும் அப்படிங்கிறது. சுபகாரிய தடைகள் இருக்கின்ற இடத்துலையுமே நீங்கள் நிலைவாசலை பராமரித்தாலே அந்த சுபகாரிய தடைகள் விலகும் அப்படிங்கிறது. சுபிட்சமும் நீடிக்கும் அப்படிங்கிறது தான். தலைவாசல் பகுதியில் பார்த்திங்கன்னா சில பேர் இந்த பிளாஸ்டிக் பூக்கள் மலர்களால் அலங்கரித்திருப்பவர்கள் அம்மலர்கள் மஞ்சள் நிறத்தில் அமைந்திருப்பது விசேஷமானது. உங்களுக்கு மாவிலை எதுவுமே கிடைக்கல, நாங்கள் அந்த இடத்துல எங்களால் கொண்டு போய் எடுக்க முடியாது, எங்களுக்கு பக்கத்துலேயும் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் பூ இதெல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பீங்க. அப்படி தொங்க விடுற அந்த ஒரு பூவானது பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் அமைந்திருப்பது நல்ல ஒரு விசேஷமானது. தலைவாசலுக்கு 2 புறமும் 2 ஜன்னல்கள் இருப்பதும் அதிர்ஷ்டம் தரும். தலைவாசல் பகுதியில் ஜன்னல்கள் இருக்காதது பார்த்திங்கன்னா அது ஒரு வித கண் தொடர்பான பிரச்சனைகளும் கணவன் மனைவிக்கிடையான பிரச்சனைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இவர்கள் இதுபோல் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில் விளக்கேற்றி வர அந்த பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா நிச்சயம் குறையும். முன்னாடி காலத்துலலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தலைவாசலில் பார்த்திங்கன்னா இருபுறமும் அந்த ஜன்னல்கள் வைத்திருப்பாங்க. முன்னாடி கட்டின வீடுகள் மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம கட்டுவது கிடையாது. சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் கட்டியிருப்பாங்க, வாஸ்துப்படி கட்டியிருக்க மாட்டாங்க, முறைப்படி கட்டியிருக்க மாட்டாங்க. கட்டி முடிச்சுட்டு அந்த வீட்டில் அவர்களால் தங்கவே முடியாது. அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் அவர்களை வாட்டி வதைக்கும். அதனால் ஆடம்பரமாக கட்டணும் அப்படி இப்படின்னு கட்டாமல் நம்மளுடைய பழைய வாழ்க்கை முறையிலேயே எப்படி நீங்கள் அந்த முறையில் கட்டுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நல்ல முறையாக கொடுக்கும். பழைய வீடாக இருக்கே அப்படின்ட்டு யாரும் நினச்சிருவாங்கன்ட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் நம்ம எப்படி பின்பற்றி வரோம் அதுதான் நமக்கான நல்ல வாழ்க்கையை கொடுக்குமே தவிர மற்றவர்கள் பார்த்து வியக்கிற வகையில் நம்ம பெருமைப்படணும் அப்படின்னு தற்பெருமைக்காக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. இறையவர்களை நம்ம எப்பொழுதும் தக்க வைத்து கொள்ளணும். குடும்பம் எப்பொழுதும் ஆரோக்கியத்தோடு ஒழுக்கத்தோடு இருக்கணும். அப்படின்னா நமக்கு அது என்ன தேவையோ அதைத்தான் செய்யணும். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா வேறு எந்த விஷயங்களையும் செய்யக்கூடாது. அதனால் தலைவாசலுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுங்க. வாரந்தோறும் பெண்கள் தலைவாசலில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. வீட்டு பூஜை அறையை எந்த அளவுக்கு பராமரித்து அதற்கு எப்படி மதிப்பு வைத்திருக்கிறீர்களோ அதே போல் வீட்டு நிலைவாசலையும் நினையுங்கள். ஒருபோதும் நிலைவாசலில் அமர்வதை தவிர்த்து விடுங்க. எப்பொழுது பூஜை முறைகளை மேற்கொண்டாலும் நிலைவாசலை பார்த்தீங்கன்னா சற்று ஒரு மணி நேரமாவது நிலைவாசலில் திறந்து வைங்க. எப்பொழுதும் உங்கள் வீடை சாத்தியே வைக்கக்கூடாது. கதவை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சாத்தி வைப்பது அப்படிங்கிறதும் வீட்டில் ஒரு விதமான எதிர்வினையை உண்டு பண்ணும். அந்த சூரிய வெளிச்சமானது வீட்டிற்குள்ளே வரணும். வெளிச்சமே இல்லைன்னா வீடே பார்த்திங்கன்னா எதிர்வினையாக சூழ்ந்திருக்கும்.
அப்போ ஒரு மந்தமான சூழ்நிலை தான் நமக்கு ஏற்படும். எந்த ஒரு முயற்சியிலையுமே முன்னேற்றம் இல்லாமல் சோர்ந்து போய் தான் நம்ம காணப்படுவோம். அதனால் இதையும் மனதில் வைத்து கொள்ளுங்கள். மேற்சொன்ன விஷயங்களை உங்களுடைய நிலைவாசல் பகுதியில் கடைபிடித்து பாருங்கள். ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து வாழ்க்கையில் உங்களுக்கும் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மேலும் இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறைவர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.